ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்காக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி தான் பேசுகிறோம். எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கட்சித்தீவை மீட்போம்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா? இது இன்னும் 50 வருஷம் ஆனாலும், இன்னும் 50 தேர்தல் வந்தாலும் இந்த கச்சத்தீவம் மீட்புங்கிற கோரிக்கை திமுகவில் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சட்டசபையிலேயே பயங்கர காட்டமாக பேசியிருந்தாங்க. இந்த கச்சத்தீவை மீட்கிறத பற்றி உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குது. ஆனால் இதை தார வார்த்தை கொடுத்ததே அவங்க தான். ஒரு சட்டப்பூர்வமாக கூட நடவடிக்கை எடுக்காமல் அதை கூட நான் தான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி நம்ம சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசின காணொளி இன்னும் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னாவே திமுக இந்த கச்சத்தீவை மீட்புங்கிற கதை சிந்துபாத் கதைங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பதா சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதா? ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப இதனால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்திலேயே நிறையா தற்கொலைகள் இதனால் ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் பணத்தை விட்டு நிறையா பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒன்றும் சமூக சேவை செய்கிறதுக்காக அதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இது சூதாட்டம். அப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க போகிறோங்கிற கோரிக்கையை நம்ம மிகவும் வரவேற்கிறோம். அனைத்து பல்கலைக்கழகங்களையும் தமிழ் இருக்கைகள் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்கள் பார்வை? இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் ஒரு உன்னதமான கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ்க்கு உண்டான சிறப்பு வேறு எந்த மொழிகளுக்குமே இல்லை. அதனால் தமிழை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளே பேசிக்கிட்டு தமிழ்னு சொல்லிட்டு இருக்காமல் இதை விரிவுபடுத்தணும். தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி தமிழ் பேசக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாகணும். தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலேயே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை பெருக பெருக தமிழ் வளரும். அந்த தமிழ் வளர்ச்சிக்கு உண்டான இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் தமிழ் இருக்கைகள் அமைப்போம் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு வரவேற்கத்தக்க தேர்தல் வாக்குறுதி. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் குடும்பத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.